குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு வெளியில் போய் சாப்பிட்ற உணவில் ஒன்று தான் பானிபூரி. அந்த பானிபூரி வெளியில் எவ்வளவு சுகாதாரம் இல்லாத முறையில் தயார் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பல நியூஸில் ஊடகங்கள் வழியாக நம்ம பார்க்குறோம். ஆனாலும் குழந்தைங்க அதை விருப்பப்பட்டு வெளியில் போய் சாப்பிட தான் செய்கிறாங்க. அந்த பானிபூரியை நம்ம வீட்டிலையே ரொம்ப சுவையாக செய்ய முடியும். அப்படி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்க முடியும். அப்படிப்பட்ட பானிபூரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் லக்ஷு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Ayuskama-Healthy லைஃப். முதல்ல பானிபூரிக்கு தேவையான மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு 8 ஸ்பூன் கோதுமை மாவு அதில் சேர்க்க போகிறோம். மைதா மாவில் செய்யலை, கோதுமை மாவில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதே மாதிரி ரவையும் அதிகமாக சேர்க்கலை. கோதுமை மாவு 8 ஸ்பூன்னா ரவை ஒரு 2 ஸ்பூன், அது கூட அந்த கிறிஸ்பினஸ்க்காக. 8 ஸ்பூன் மாவுக்கு 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க, இல்லைன்னா பூரி அதிகமாக எண்ணெய் குடிக்கும். பானிபூரி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மூடி வச்சுடுங்க. ½ அன் ஹவர் அப்புறமா எடுத்து நம்ம அதை பூரியாக சுட்டுக்கலாம். பானிபூரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பானிபூரிக்கு தேவையான மாவு நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுட்டோம். இது உருளைக்கிழங்கு ஸ்டீம் பண்ணி எடுத்தது, அது கூட காரப்பொடி, மசால் பொடி எல்லாம் கலந்து வச்சுருக்கேன். இது நம்ம பிசைஞ்ச பானிபூரி மாவு. புதினா கொரியாண்டர் சட்னிக்கு தேவையான அந்த லீவ்ஸ், பூண்டு, புளி, சர்க்கரை, உப்பு, பச்சை மிளகா, இது பச்சை வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது, கொஞ்சம் காராபூந்தி. நான் ஏற்கனவே காமிச்ச கொத்தமல்லி, புதினா, புளி, பச்சை மிளகா, உப்பு, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்த்து நல்லா பிளெண்டரில் இந்த மாதிரி அரைச்சி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த லிக்விடை மட்டும் இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை இப்போ எடுத்து எப்படி நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் நம்ம இடுவோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக இட்டு வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸோட கேப்பை வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுங்க. இப்போ இந்த பூரியை எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நிறைய நேரம் வச்சுருந்தீங்கன்னா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுங்க. எண்ணெயில் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதை திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா பூரி முறுமுறுப்பாகவே இருக்கும். இப்போது பானிபூரியை எடுத்து அதோட ஒரு போர்ஷனை மட்டும் மேலே உடச்சிக்கோங்க. இந்த மாதிரி உடச்சிட்டு நம்ம வேக வச்சு மசாலா பொடி சேர்த்துருக்கிற அந்த உருளைக்கிழங்கை அதுக்குள்ளே போட்டு அதுக்கு மேலே நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் காராபூந்தி. இப்போது நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா சட்னியை, அந்த தண்ணியை அதில் ஒரு 2 ஸ்பூன் விடுங்க. அப்படியே சாப்பிட வேண்டியதான். மிகவும் சுவையான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. பானிபூரி செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். ரொம்பவே ஈஸி.
வீட்டில் செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது. இனிமேல் நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே பானிபூரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.